இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது ஓய்வு நாளை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு திருஅவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய. இந்த நற்செய்தியின் சுருக்கம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஓய்வு நாளன்று இயேசுவினுடைய சீடர்கள் தங்கள் பசியை ஆற்றிக்கொள்வதற்காக கதிர்களை கொய்து கையால் நசுக்கி உண்ணுகிறார்கள். இது குற்றம் என வாதாட இயேசு தாவீதரசர் செய்த நிகழ்வை சுட்டி காட்டுகிறார். பசியோடு இருந்தபோது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய உணவை எடுத்து தானும் உண்டு தன்னோடு இருந்த மற்றவர்களுக்கும் கொடுத்தார் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே ஓய்வு நாளை விட மானிட மகன் உயர்ந்தவர். ஓய்வு நாளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட இறைமகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த இறை வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனுடைய விளக்கம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, யூதர்களை பொறுத்தவரை ஓய்வு நாள் அவர்களுக்கு முக்கியமான ஒன்று. அதாவது 39 வகையான வேலைகளை அந்த நாளில் செய்யக்கூடாது என்று அவர்கள் வரையறைத்து வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று இங்கும் சீடர்கள், அதாவது கதிரை கொய்தது பிரச்சனை இல்லை, மாறாக கையில் வைத்து அவர்கள் அதை நசுக்கி எடுத்தார்கள் அல்லவா, அந்த வேலையை அவர்கள் செய்யக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் உண்மையிலேயே இந்த ஓய்வு நாள் எதற்காக கொடுக்கப்பட்டது? மனிதர்கள் 6 நாட்கள் தொடர்ந்து வேலை செய்கின்றார்கள். 7வது நாள் ஓய்வெடுக்கட்டும், புத்துணர்ச்சி பெறட்டும் என்பதற்காக, மாறாக அடிமைத்தனத்தில் வைப்பதற்காக அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த பரிசேயர்கள் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டது என்ற அடிப்படை தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சட்டத்தின் அடிப்படை என்ன? இரக்கம், நீதி, பரிவு. அதே போன்று இயேசு ஓய்வு நாளை நிராகரித்தாரா என்றால் நிராகரிக்கவில்லை. மாறாக அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது ஓய்வு நாள் என்பது முதலில் ஓய்வெடுப்பது, 2வது இறைவனுக்கு வழிபாடு செய்வது, 3வது மனிதனின் தேவையில் பங்கெடுப்பது. தாவீதரசரை பற்றியும் இயேசு குறிப்பிட்டிருக்கிறார். எதற்காகவென்றால் நாம் செய்யும் வழிபாட்டை விட மனிதனின் தேவைகள் மிகவும் உயர்ந்தவை என்பதை வெளிப்படுத்துகிறார். எடுத்துக்காட்டிற்கு பசி, தாகம், துன்பம் மற்றும் வாழ்வு இவைகள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் பசியால் வந்து கேட்கின்ற மனிதனுக்கு இல்லை நீ அந்த வேலையை செய், நான் அதுக்கப்புறம் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. பசிக்கிறவனுக்கு அந்த நேரத்தில் உணவு கொடுப்பதுதான் தகுதியும் நீதியும் ஆகும். ஆகவே சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சில நிகழ்வுகள் இருக்கிறது, அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான். அதே போன்று இயேசு கூறுகிறார், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் கடவுளின் சட்டத்தை வெளிப்படுத்துகிறது. தெய்வீக சக்தி அவரிடம் இருந்ததை பார்க்க முடிகிறது. இன்றைய காலகட்டத்திலே நாம் எல்லாம் we are so busy, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக ஓடுகிறோம் என்று நமக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் புரியாது. நாம் நினைக்கிறோம் பணம் சம்பாதிக்க ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே வாழ்வின் உண்மைத்தன்மையை இழந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தோடு இருக்கின்ற உறவுகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்பதை வாங்கி கொடுத்தாலே நாம் அன்பை கொடுப்பதாக நினைத்து கொள்ளுகின்றோம். அன்பு வேறு, பொருள் என்பது வேறு. பொருள் நீங்கள் வாங்கி கொடுப்பது, அன்பு என்பது உடன் இருப்பது. ஆனால் அந்த அன்பை நீங்கள் கொடுக்க இன்று மறந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுபோன்று ஓய்வு நாள் என்பது குடும்பத்தோடு, அதாவது இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு ஆதி திருச்சபையிலே அந்த ஓய்வு நாள் என்பது மாற்றப்பட்டது, ஞாயிற்றுக்கிழமை என்று மாற்றப்பட்டது. எதற்காக? அந்த நாளில் குடும்பத்தோடு இறைவனோடு ஒன்றிணைந்திருப்பதற்காக. ஆனால் இன்று ஓய்வு நாள் என்ற நாள் கூட நமக்கு இல்லை. காரணம், ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிள்ளைகள் படிக்கப் போகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் குடும்பத்தோடு ஒன்றிணைந்திருக்க முடியாத ஒரு சூழல் என்று உருவாகி இருக்கின்ற இந்த சூழலில் நான் எப்படி மற்றவர்களுக்கு என்னுடைய நேரத்தை கொடுக்க முடியும்? ஆக ஓய்வு நாள் கட்டாயம், ஆனால் அந்த நாளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இன்று நாம் ஓய்வு நாளை மதிப்பதில்லை, நம்மோடு இருக்கின்ற உறவுகளை மதிப்பதில்லை, அவர்களுக்கு என்ற நேரத்தை ஒதுக்குவதில்லை. தன்னுடைய செல்ஃப் குளோரிஃபிகேஷன், செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன், நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், என்னுடைய தேவைகள் நிறைவேறினால் போதும் என்ற ஒரு எண்ணத்திற்குள் நாம் இன்று மூழ்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏன் நாம் பேருந்தில் பயணம் செய்கின்றோம், நம்மில் எத்தனை பேர் மற்றவரோடு பேச்சு கொடுத்து அவர்கள் முகத்தை பார்க்கின்றோம்? முகத்தை பார்ப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை.
ஏனென்றால் ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கு நாம் தயாராக இல்லை. காரணம் நம்முடைய சிந்தனைகள் வேறு ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, எது தேவை? ஒரு மனித உடலுக்கு, மனிதனுடைய மூளைக்கு ஓய்வு தேவை. அந்த ஓய்வை நாம் கொடுக்கின்றோமா? ஓய்வை கொடுக்கின்றோம் என்றால் நாம் நம் உடலை மதிக்கின்றோம். நாம் உடலை மதிக்கின்றோம் என்றால் நம்முடைய அடையாளத்தை மதிக்கின்றோம். நம்முடைய அடையாளத்தை மதிக்கின்றோம் என்றால் நம்முடைய உறவுகளை மதிக்கின்றோம். ஆக அடிப்படை, ஒரு மனிதன் எந்த வேலை செய்தாலும் அதற்குரிய ஓய்வை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வாறு இறைவன் கடவுளாகி தந்தையாகிய கடவுள் 6 நாட்கள் உலகை படைத்துவிட்டு 7வது நாள் ஓய்வெடுத்தாரோ, அதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்வில் ஓய்வெடுக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த ஓய்வினுடைய முக்கியத்துவம் பிறருடைய தேவையில் அக்கறை காட்டுவது, பங்கெடுப்பது. சிந்திப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி வாழவும், எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும், இன்னும் எங்களை சூழ்ந்திருக்கின்ற மக்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படவும் வேண்டிய ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.